Good evening to all. So இப்போ என்ன பார்க்க போறோம்னா composition of two functions. Definition: composition of two functions. ரெண்டு ஃபங்க்ஷனை காம்போசிட் பண்ணி எகெயின் ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அதோட பிஹேவியர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா? லெட் f from a to b and gங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், c to d, b, two functions எடுத்துக்கிட்டு இந்த composition of g and f, g க்கு f க்கு composite function is also a function. அதை வந்து நம்ம g composite f ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். அது எங்கேருந்து எங்கே போகக்கூடியதுன்னா ஏலேருந்து டிக்கு போகக்கூடிய ஒரு மேப் ஃபங்க்ஷன் such that g circle f at x is equal to g of f of x for every x belongs to a. அது மட்டும் பத்தாது, ஆக்சுவலாக இந்த பிக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன் நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா அது ஒரு ரிலேஷன் என்னென்னா, இப்போ ரெண்டும் இப்படி எடுத்து நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறோம். சிலவங்க என்ன ஏ பி, இங்கே பின்னு எடுத்துருப்பாங்க சேஃபாக. ஸோ நம்ம அதை எடுக்க போகிறோம், ஜென்ரலாக நம்ம பேச போகிறோம். அப்போது இங்கே என்னென்னா ரேஞ்ச் எஃப்பும் ஜியோட கோடொமைன் சேம் எடுக்க போகிறோம். டொமைன் ஆஃப் ஜி. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஜென்ரலாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நிறைய என்ன பண்ணிருப்பீங்கன்னா ரேஞ்ச் எஃப் ஈக்குவல் டு ரெண்டு சேம் செட்டாக எடுத்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ நான் அப்படி எடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்னா, ஆக்சுவலாக இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு, இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து எஃப். அப்படின்னா என்னென்னா, இந்த ஏயில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எஃப் வந்து பியில் உள்ள செட்டுக்கு மேப் பண்ணி ஒரு இங்கே ஒரு ரேஞ்சு கிடச்சிருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே ஜிங்கிற ஃபங்க்ஷன் சியிலிருந்து டிக்கு போகிறது, இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபங்க்ஷன் ஜி. இப்போ ஜி என்ன பண்ணோம்னா சி. ஸோ இதோட இமேஜ் வந்து இங்கே கிடைக்கும். இதுதான் இதோட ரேஞ்ச். ஸோ இந்த செட்டு தான் இந்த எஃப்போட ரேஞ்ச். இந்த செட்டு தான் இந்த ஜியோட ரேஞ்ச். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்கிற இன்புட்டை வந்து ஏழை கொடுக்குறோம். எக்ஸ்கிற இன்புட்டை ஏழை கொடுக்குறோமா? இப்போ இது அவுட்புட் எங்கே கிடைக்கும்? இந்த செட்டில் கிடைக்கும். ஸோ இது அவுட்புட் வந்து எஃப்எக்ஸ் இங்கே கிடைக்கும். அப்போ இந்த இன்புட்டை தூக்கி நம்ம இங்கே கொடுக்கணும். இந்த செட்டை வந்து ஆக்சுவலாக காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே வரணும். ஓகே, இந்த செட்டு இங்கே இருக்கணும். ஸோ அதனால் நம்ம சியை என்ன பண்ண போகிறோம்னா, சியை வந்து இப்படி எடுத்துக்க போகிறோம், ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு எடுத்துக்க போகிறோம். சியை நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு எடுத்தால் மட்டும்தான் இந்த செட்டு இங்கே கிடைக்கும். இந்த இன்புட் வந்து இங்கே வரும். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்துடுமா? இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஜிக்குள்ளே கொடுக்குறோம். அப்போது இங்கே ஒரு அவுட்புட் கிடைக்கும். அது என்னென்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுதான் யாருன்னா ஜி காம்போசிஷன் எஃப் அட் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. புரியுங்களா? ஆக்சுவலாக எக்ஸ்கிற இன்புட் வந்து எஃப்பில் கொடுக்குறோம், அதோட அவுட்புட் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இந்த அவுட்புட் வந்து இதோட எல்லா அவுட்புட்டும் இதோட இன்புட்டாக வரணும். அப்போ இந்த செட்டு அப்படியே இங்கே வரணும். ஸோ அதனால் இங்கே அப்படியே அந்த ரேஞ்ச் எஃப் வந்து சிக்கு ஈக்குவலாக எடுத்துட்டோம்னா அப்போ தான் இங்கே உள்ள எல்லா அவுட்புட்டும் இதுக்கு இன்புட்டாக மாறும். இப்போ இந்த இன்புட் வந்து ஜியில் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா முக்கியமான ஒரு ரிசல்ட். ஓகே, இப்போ காம்போசிஷன் பண்ணியாச்சா? டெஃபினிஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அர்த்தம்.
கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் எப்போ கான்ஸ்டன்ட் சொல்லுவோம்? a function f from a to b, a function f from a to b is called a constant function. எப்போ சொல்லுவோம்? if இது range of f is a singleton set இருக்கணும். b belongs to for some b belongs to b. ஒரு செட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லணும்னா அந்த செட்டோட அந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து என்னது? சிங்கிள்டன் செட்டாக இருக்கணும். ஃபார் சம் b belongs to b. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பு, எக்ஸ்டென்ஷன் மேப்புன்னு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதெல்லாம் ரொம்ப தேவைப்படும் நமக்கு. ஆக்சுவலாக நம்ம டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், டொமைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி ரேஞ்சை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த 4 கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன். டொமைனை குறைக்கிறோன்னு அர்த்தம். டொமைனை குறைச்சி பண்ணுறோம். ஸோ இப்போ லெட்டு f from a to b be a function. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோமா? இப்போது லெட் ஒரு நான் எம்ப்டி செட் எடுக்கிறோம். அது யாருன்னா a டேஷ். இது வந்து சப்செட் ஆஃப் ஏ இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். டொமைனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இந்த ஏங்கிற செட் இருக்கா, இதோட சப்செட்டுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? therefore the restriction, domain restriction function of f from a to a dash, a இருந்து a டேஷுக்கு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் is a function. அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அது யாருன்னா ஜின்னு எடுத்துக்க போகிறேன். அது வந்து ஏ டேஷ்லேருந்து பிக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வித் சம் கண்டிஷன் சச் தேட். ஸோ இந்த கண்டிஷன் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். g of x is equal to f of x for every x belongs to a dash. நம்ம எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அதோட ஸோ அந்த எக்ஸை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்னா ஜியை வந்து எஃபோட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோம். ரைட்டா? நோட். இப்போ இஃப் ஜி இஸ் டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ டேஷ் அப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த ஜி எப்படி எழுதிக்கலாம்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதியிருப்பாங்க. எப்படின்னா எஃப்னு போட்டு இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டு இந்த இடத்துல ஏ டேஷ்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மீனிங். ரைட். இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருவோமா? எக்ஸாம்பிளாக நான் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ என்ன வச்சுக்கலாம்? எஃப்ங்கிறது ஆரில் வந்து ஆருக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஜிங்கிறது வந்து டொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமா? பாசிட்டிவ் நம்பருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இதுதான் ஏ தான் ஏ டேஷ்னு வச்சுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வச்சுக்கிறேன். அப்போது ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எங்கேருந்து எங்கே போகும்? ஆக்சுவலாக ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஆக்சுவலாக இதை தான் நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல போகிறோம். கிளைம் ஜி இஸ் டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோம். ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்ல முடியுதான்னு பார்ப்போமா? ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியமான கண்டிஷன், அதுதான் இங்கே பேச போகிறோம். ரைட். இப்போது எஃப் ஆஃப் 1, இப்போ 1ங்கிற இன்புட் கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுக்குன்னா 1 + 1 2ங்கிற அவுட்புட்டை கொடுத்துரும். அதே நேரத்தில் அதே இன்புட்டு, ஸோ இங்கே 1 இருக்குது தானே, இதில் கொடுக்கும்போது ஜியில் கொடுக்கும்போது இது 1 + 3 4ங்கிற அவுட்புட் கொடுக்குது. ஸோ அதனால் எஃப் ஆஃப் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் 1.
implies f of x is not equal to g of x not equal to f of x for some x belongs to R plus. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து therefore g is not restriction function to R plus. இது வந்து domain restriction function கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அதே மாதிரி டொமைன் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது தனியாக எழுதுன்னு அவசியம் கிடையாது, இதிலே எழுதிடலாம். ஆக்சுவலாக என்னென்னா இது ரெஸ்ட்ரிக்ஷனாக அது எக்ஸ்டென்ஷன் தானே. ஸோ அதோட ரிவர்ஸ் பார்ட். ஸோ அது தனியாக எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ தனியாக எழுதுறதுன்னு எப்படி எழுதலாம் பாருங்கள். டெஃபினிஷன் டொமைன் extension of your function. ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்துக்கோ let f from a to b be a function. இப்போ let ஒரு நான் எம்ப்டி செட் எடுக்கணுமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து என்ன செய்யறேன்னா இப்போ வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போது a is subset of a dash. ஸோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதனால் a dash எடுத்துட்டேன். ஓகேங்களா, எடுத்துக்கிட்டு therefore the domain ஆக்சுவலாக எல்லா இதுலேயுமே எக்ஸ்டென்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பேசுவாங்க, டொமைன் கோடொமைன் பேச மாட்டாங்க. ஸோ நான் கிளியராக டொமைன் பேசுகிறேன். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ டேஷ். ஸோ ஏலேருந்து ஏ டேஷுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இஸ் ஏ ஃபங்க்ஷன். அது எங்கேருந்து இங்கே போகணும்னா ஒரு அது ஒரு ஃபங்க்ஷன். அது எங்கேருந்து எங்கே போகும்னா ஏ டேஷ்லேருந்து பிக்கு போகக்கூடிய ஃபங்க்ஷன் சச் தட் இப்போ அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு சேமாக இருக்கணும். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் சேமாக இருக்கணும்னா இங்கே ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கு சேமாக இருக்கணும். ஓகேங்களா. இதுக்கு இப்போ அப்படி சப்போஸ் ஜி தான் இதோட டொமைன் எக்ஸ்டென்ஷன் ஆகி போச்சு. அப்போ ஜி எப்படி எழுதிக்கலாம்னா அதே மாதிரி தான் இப்படி போட்டு ஏ டேஷ்னு போட்டிருப்பாங்க. ஸோ சேம் இது வந்து டொமைன் எக்ஸ்டென்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இல்லைங்கிறது எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆறு ஜியை வந்து இதோட எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, ஆர் டு ஆர் வச்சுக்குவோம். பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் பை ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போது எஃப் ஆஃப் ஒன்று என்ன வரும், எஃப் ஆஃப் ஒன்று தானே. ஜி ஆஃப் ஒன்று என்ன வரும் 1 + 2. ஸோ இது ரெண்டு வேறு வேறு. இப்போ எஃப் ஆஃப் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன்று. therefore g of x is not equal to f of x for some x belongs to R. அதனால் g is not டொமைன் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஓகேங்களா. ரைட், இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டொமைன் எக்ஸ்டென்ஷனாக என்னென்னா ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமைன் எக்ஸ்டென்ஷன் ஒரு கிராஃபாக போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏக்கும் பிக்கும் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏ டேஷ் இங்கே எடுத்துகிட்டு ஆக்சுவலாக இதோட இமேஜ் இங்கே கிடச்சிருக்குமா. இப்போ இது ஏ டேஷ், இது சப்செட் எடுத்து இதோட இமேஜ் என்னது இந்த இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படின்னா என்னது எஃப் வந்து ஸோ ஜி தான் ஜிங்கிற ஃபங்க்ஷன். ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா எஃப்போட டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன். இதே நேரத்தில் ரிவர்ஸ் பார்ட். அப்போ ரிவர்ஸ் எக்ஸ்டென்ஷன்னா ஆல்ரெடி ஏ டு பி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஏ டு பி கிடைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப். இப்போ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
ஸோ இப்போ இங்கே வந்து இதுக்கு வந்து ரேஞ்ச் இங்கே கிடச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது இருக்கிற மாதிரி இதுதான் A'. ஓகேங்களா? ஸோ இது தான் என்னது, இப்போ இதோட இது வந்து இங்கே இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்படி இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா இது வந்து என்னது எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன், இது டொமைன் எக்ஸ்டென்ஷன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிமிலர்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன், ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன், ரேஞ்ச் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். சரி, இதே தான் கான்செப்ட். ஸோ இங்கே பண்ணுற ஒர்க்கு நம்ம இங்கே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது பின்னாடி படிப்போம், டொமைன் எக்ஸ்டென்ஷன்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அது என்னென்னா, ஸோ அதுக்கு தான் இவ்வளோ நேரம். ஸோ காம்போசிஷன் ஃபங்க்ஷனாக என்ன அது பார்த்தோமா? லெட் f from a to b be a function. அதே மாதிரி g வந்து a to b, b to c ன்னு வச்சுப்போமே. ஓகேங்களா? அப்போ g காம்போசிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடும். இது a, இது b, கம்மா போட்டிருக்கேன். என்ன இது a to b, இது b to c, இது கம்மா போட்டிருக்கேன். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா? b, two functions. if ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா if both f and g are 1 to 1, then g composition f is also 1 to 1. இது theorem. Its converse need not be true. அதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் கொடுக்கணும். need not be true. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். if அதே மாதிரி f g 1 1 இருந்தால் அது அதோட காம்போசிஷன் g காம்போசிஷன் f வந்து 1 1 இருக்கும். if f and g ரெண்டு ஃபங்க்ஷனும் ஆன் டூ இருந்துச்சுன்னா தென் g காம்போசிஷன் f is also on to. அதே மாதிரி its converse need not be true. converse வந்து need not be true. அதே நேரத்தில் if both f and g are bijective, ரெண்டு ஃபங்க்ஷனுமே பைஜெக்டிவாக இருந்துச்சுன்னா தென் இதோட காம்போசிஷனும் பைஜெக்டிவாக இருக்கும். இஸ் ஆல்சோ பைஜெக்டிவ். முக்கியமானது. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி வேணும்னா அந்த இதெல்லாம் இங்கே மாற்றி எழுதும்போது நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி வந்து எஜிஸ்டார் இந்த ஏபி இதை வச்சு தான் நான் எழுதிக்கிறேன். ஜி காம்போசிஷன் எஃப்னா அதுக்கு நம்ம இந்த டொமைன் கோடம் வேணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டப்புக்கு நான் எழுதியிருக்கிறேன். ஓகே. இப்போது அடுத்து வந்து இதோட கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்குமா? வாட் அபவுட் திஸ் கான்வர்ஸ்? இட்ஸ் கான்வர்ஸ் need not be true. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா சப்போஸ் இஃப் ரெண்டு ஃபங்க்ஷன் g காம்போசிஷன் f வந்து இஸ் 1 to 1, தென் 1 to 1னா f வந்து 1 to 1 இருக்கும். இஃப் g காம்போசிஷன் f வந்து இஸ் ஆன் டுனா அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் g இஸ் ஆன் டு. அதே நேரத்தில் இஃப் g காம்போசிஷன் f இஸ் பைஜெக்டிவாக இருந்துச்சுன்னா தென் f இஸ் 1 1 இருக்கும் அண்டு g இஸ் ஆன் டூவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சிமெட்ரிக் குரூப் போகலாம். ஸோ சிமெட்ரிக் குரூப்பில் பைஜெக்ஷன் வந்துச்சா? ஸோ அதுக்காக தான் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷனை வச்சு தான் அந்த குரூப் க்ரியேட் பண்ணுவாங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ 2 வீடியோஸ் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.